யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், யாரெல்லாம் நம்ம அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது சார்? இன்றைக்கி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுன்றது வெறும் தமிழ்நாடு இந்தியாலாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் வந்து இதில் வந்து ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் ஷேர் மார்க்கெட்டை பண்ணுறவங்க ஹீரோ இல்லை, அவங்களுக்கு இருக்கிற டேட் ஆஃப் பர்த் நம்பர் பாருங்கள், அதான் ஹீரோ. யாரெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும், இல்லை வந்து லாஸ் ஆகாமல் அவங்க தப்பிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா எந்த எண்கள் சார்? அதான் முதல்ல 2ஆம் தேதி 11ஆம் தேதி இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க, ஒரு காலம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த 7, 16 மட்டும் 2 நம்பருக்கு தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சட்டனாக பெரிய லம்சமும் பெரிய அமௌண்ட் வந்துடும். அத்தோட குட் பை அடிச்சுட்டு ஓடியே போயிருங்க, அந்த பக்கமே நிற்காதீங்க. நின்று திருப்பி பண்ணிங்கனாக்கா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்க. 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ்ஸு நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. 8, 17, 26ஆம் தேதி எந்த நீங்கள் லாங் டேர்ம் போட்டாலும் சரி, ஷார்ட் டேர்ம் எந்த டேர்ம் போட்டாலும் சரி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பிறந்த தேதி எதுவானாலும் வச்சுக்கிங்க, உங்களுக்கு எதுவானாலும் இருக்கட்டும். கடைசியில் சொல்ல போகிறது விதி எண்ணு 4 நம்பர் யாருக்கு இருக்கும், யார் யாருக்கெல்லாம் விதிய நம்பர் 4ன்னு இருக்குனாக்கா தைரியமாக இறங்கி ஷேர் மார்க்கெட் பண்ணிங்க. உங்களுக்கு எக்காரத்தை கொண்டு எந்த சுச்சுவேஷனிலும் உங்களை அதுக்கு கையே விடாது, டாப்பில் தூக்கிட்டு கொண்டு போய் தான் கொடுக்கும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் வந்து பிரபலமாக வந்து ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு சார். முன்னாடிலாம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்படின்றப்போ அதில் வந்து சம்பாதிச்சவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அதில் இழந்தவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், யாரெல்லாம் நம்ம அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது சார்? நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுன்றது வெறும் தமிழ்நாடு இந்தியாலாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் வந்து இதில் வந்து ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் ஷேர் மார்க்கெட்டை பண்ணுறவங்க ஹீரோ இல்லை, அவங்களுக்கு இருக்கிற டேட் ஆஃப் பர்த் நம்பர் பாருங்கள், அதான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னாக்கா, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஏஜென்ட் மாதிரி, அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கம்பெனி அப்கிரேட் போகும், டவுன்ஃபால் ஆகும், எப்படி அதெல்லாம் அதுக்கு அது ஒரு தனி கலை. எனக்கு உண்மை சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட்டு நூக்கன் காரணம் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு நாள் கூட நான் அதை பண்ணலை. ஏன்னா என் ப்ரொஃபஷனல் அது இல்லை, என் ப்ரொஃபஷனல் இது தான். அப்போது இதில் வந்து ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பார்ட் டைமாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஈவினிங் ஆனால் நம்ம ஃப்ரீ தானேன்ட்டு ஈவினிங்கிலேருந்து அவங்களால எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நைட்டெல்லாம். சில பேருக்கு ஃபுல் டைம், அது பார்ட் டைம். சில பேர் ஃபுல் டைமாகவே இருக்கிறாங்க, அது ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி, ஃபுல் டைமாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. இதில் நான் சொல்ல வந்தது வந்து, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஏன் பண்ணவங்க கூட இழந்தவங்க தான் ஜாஸ்தி. ஆமாம், நான் தான் முதல்ல சொல்கிறேன், இதுக்குன்னு கோர்ஸ் இருக்குது, அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. சரி பரவாயில்ல, அதுக்காக நம்ம ஷேர் மார்க்கெட்டு பண்ணும்போதே நம்ம படிச்சுக்கிட்டா பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. விருப்பம்னு ஒன்று இருக்குது, அதான் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, தேவைகள் கூட இருக்குது. சில பேர் எங்களுக்கு தேவைங்க, அதனால் நாங்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணி தான் ஒன்று எங்களுக்கு வருமானம் வரணும். நான் சொல்கிறேன் எல்லாமே செய்யுங்க, யார் யாருக்கெல்லாம் நல்லா வரும் அப்படிங்கிறது என்னென்ன டேட்டுக்கு இதில் நான் சொல்ல நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. 2ஆம் தேதி 11ஆம் தேதி இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு பண்ணலாம். கொஞ்சம் நான் பிரீஃபாகவே சொல்லுவேன் எல்லோரும், ஏன்னா இது பெரிய வெர்ஷன். இது ஷேர் மார்க்கெட்டில் இது ஒரு தனி வெர்ஷன். இது மற்ற பிஸ்னஸோடு இதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டறியப்படுவது டஃப்பானது. கண்டிப்பாக சார். மற்ற பிஸ்னஸ் மாதிரி இதை போய் அதில் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு
அதுதான் இதுதான். ஏன்னா சில பேர் பெரிய பிஸ்னஸில் ஜெயிச்சிருப்பாங்க, இதில் ஜெயிக்க முடியாது. அது வேறு இது வேறு. அதனால இது தனி வெர்ஷன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து முதல்ல பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சார். யாரெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும், இல்லை வந்து லாஸ் ஆகாமல் அவங்க தப்பிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா எந்த எண்கள் சார்? அதான் முதல்ல 2ஆம் தேதி 11ஆம் தேதி இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. ஒரு காலம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். நல்லா கவனிங்க. 2-11 தான் சொன்னேன், 20-29 சொல்லலை. அதுதான் அங்கே இருக்கிறது. நீங்களே அது முடிவு எடுத்துடாதீங்க. இப்போ 2ஓட கூட்டு எண்கள்லேயே இந்த எண்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் அவங்க தான் அதுக்கு தான். அதனால தான் இதை வந்து நான் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி 4ஆம் தேதி எடுத்துக்கிட்டாக்கா, 4ஆம் தேதி 22ஆம் தேதி பிறந்தவங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா லைஃப்பில் பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்கும். சும்மா சின்னதாக பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் என்னென்னா நீங்கள் தான் சின்னதாக பண்ணுவீங்க. இதில் என்ன, இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வராதோ அவங்க பெரிய அமௌண்ட் வைப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அவங்க வந்துட்டு ட்ரையல் அப்படிங்கிற பேரில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக வச்சுப்பீங்க. இவங்களாம் பெரிய அமௌண்ட்டே வைக்கலாம். 4-22 நீங்கள் பெரிய அமௌண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது வேறு லெவலில் தூக்கிடும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னோடனே இந்த எண்களில் இருக்கக்கூடியவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு 2 கேட்டகரி இருக்குல்ல, ஷார்ட் டேர்ம் ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் ஒன்று இருக்குது. இது 2ல் எது வந்து இந்த எண்களுக்கெல்லாம் வந்து கை கொடுக்கும் சார்? அதுதான் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் அதுக்குன்னு கோர்ஸ் படிச்சுட்டு வந்தோம். ஆமாம், ப்ராப்பராக படித்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அது கரெக்டாக. 2வது எதுவுமே டிசிஷன் ஓனாக எடுக்க முடியாது. ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்ட். அந்த ஏஜென்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் எதுவுமே டிசிஷன் எடுப்பாங்க. கரெக்ட். ஏன்னா டிசிஷன் இவங்களா ஓனாக எடுக்கிறது வந்து அவங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களான்னு பார்ப்பாங்க. எல்லாமே கெஸ்ஸிங்கில் தான் போகும் இதெல்லாம். ஓகே. அந்த கெஸ்ஸிங் கரெக்டாக ஆகிடுச்சினாக்கா நீங்கள் டாப்பு. கெஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆகிடுச்சின்னா முடிஞ்சது. ஸோ அதனால் அதுக்கு தான் இது நம்பரில் போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு எப்போ மிஸ் ஆகாது. 4-22 உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வைப்பீங்க. எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நல்லாவே வைக்கலாம், அதெல்லாம் டாப்பில் தூக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஒர்க் அவுட்டபுள் அதுவான பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு பெரிய டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, நல்ல லாபம் வரும். நீங்களாம் லூஸே பண்ண மாட்டீங்க. 7-16ஆம் தேதி பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சின்ன சின்னதாக தான் வரும். சடனாக பார்த்தீங்கன்னா பெரிய லம்சம் பெரிய அமௌண்ட் வரும். அது என்றைக்கு வருதோ அதோட ஒதுங்கிடணும் நீங்கள். அது மனுஷனுடைய மனசு அப்படி கேட்காது. இல்லைப்பா அதில் தானே வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு திருப்பி போய் கையை விடுவீங்க, திருப்பி மொத்தத்தையும் விட்டு வந்துடுவீங்க. கேட்ட மாதிரி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு டேர்ம் அது உங்கள் ஏஜென்ட்டை கேட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த 7-16 மட்டும் 2 நம்பருக்கு தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சட்டனாக பெரிய லம்சமும் பெரிய அமௌண்ட் வந்துடும். அதோட குட் பை அடிச்சுட்டு ஓடியே போயிருங்க. அந்த பக்கமே நிற்காதீங்க. நின்று திருப்பி பண்ணிங்கனாக்கா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்க. இது உங்களுக்கு நம்பர் கொடுத்த ஒரு கேஷுவல் உங்களுக்கு வந்து. ஓகே. ஒரே ஒரு தடவை தான் லக் உங்களுக்கு கதவை தட்டும். அடுத்த தடவை எதிர்பார்க்க. ஆனால் பெருசாக இருக்கும். ஓகே. இமேஜின் பண்ணுவேன். அடுத்து 8-17-26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ்ஸு நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. 8-17-26ஆம் தேதி எந்த நீங்கள் லாங் டேர்ம் போட்டாலும் சரி, ஷார்ட் டேர்ம் எந்த டைம் போட்டாலும் சரி ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பண்ணவே கூடாதா? ஒர்க் அவுட் ஆகாது. இவ்வளோ பேருக்கு சொன்னேன், உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு என்ன இதுவாக இல்லை, உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நீங்கள் தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? உங்கள் காசு மட்டும் போட்டு பண்ணுறதில்ல, ஓரளவு வாங்கி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவுட் சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அங்கங்கெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் தான் அதிகம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு வேளை, தெரியல. ஆனால் உங்களுக்கு ஆகாது. நான் இந்த நம்பருக்கு தான் ஆகாதுன்னு சொன்ன வழியே உடனே உங்கள் லைஃப் பார்ட்னர்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பர் இருந்ததுன்னா அவங்க பேரில் பண்ணலாம். அப்படி ஒன்று இருக்குது இதில். 9-27 இவங்களுக்கு பிஸ்னஸ் செஞ்சால் நல்லா வருமா? நல்ல லாபம் வரும். அதுதான் சொல்கிறேன், இந்த நம்பர் தான் இது எல்லாமே அல்டிமேட்டாக. நான் தான் சொல்கிறேன், இந்த நம்பர் தான் ஹீரோ. அதே நேரத்தில் வந்து 14ஆம் தேதி 23ஆம் தேதி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் செஞ்சாக்கா என்ன வருமானாக்கா சொற்பமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன போடுறீங்களோ அவ்வளோதான் இருக்கும். போட்டது தான் திருப்பி வரும். ஒன்றும் தேவைப்பட்டால் லூஸ் கூட ஆகும், மேலெல்லாம் போகாது. அது ஒன்றுமே நடக்காது. பணம் வந்து அப்படியே வச்சு பருத்தி மூட்டை கூடவே இருக்கலான்ற மாதிரி நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது பெஸ்ட்டு. 1-19 ஷேர் மார்க்கெட்டு பெரிய லெவலில் தூக்கிட்டு போயிடும். உங்களுக்கு கெஸ்ஸிங் பவர் ஜாஸ்தி. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க, பெரிய சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 3-12-21 நல்லா கை கொடுக்கும்.
ஷேர் மார்க்கெட்டு மொத்தத்தில். இப்போ நான் சொல்ல போகிறது அல்டிமேட்டாக, நீங்கள் பிறந்த தேதி எதுவானாலும் வச்சுக்கிங்க, உங்களுக்கு எதுவானாலும் இருக்கட்டும். கடைசியில் சொல்ல போகிறது விதி எண் 4 நம்பர் யாருக்கு இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் விதி எண் நம்பர் 4ன்னு இருக்குனாக்கா தைரியமாக இறங்கி ஷேர் மார்க்கெட் பண்ணிங்க. உங்களுக்கு எக்காரத்தை கொண்டு எந்த சுச்சுவேஷனிலும் உங்களை அதுக்கு கையே விடாது, டாப்பில் தூக்கிட்டு கொண்டு போய் தான் போய் கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எந்தெந்த நம்பரு எந்தெந்த தேதி, ஏன்னா டேட் இதில் வந்துட்டு நம்பர் தான் வந்து ஹீரோ, நீங்கள் கிடையாது, ப்ளே பண்ணுறவங்க கிடையாது. இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க செய்யலாம், சின்னதாக செய்யலாம், பெருசாக செய்யலாம். ஸோ விதி எண்ணில் 4 நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்கள ஷேர் மார்க்கெட்டை அவ்வளோ பேர் பண்ணலாம். எல்லா பிறந்த தேதிக்கும் 4 நம்பர் வர தான் போகுது. தைரியமாக பண்ணுங்கள், வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இப்போ யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது, ஏதாவது எண்கள் வந்து குறிப்பிட்ட எண்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத தவிர்த்துக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லலாம் சார்? இப்போ சொல்லிட்டேனே, 8, 17, 26 அந்த பக்கமே எட்டியே பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் தான் அதிகம் பண்ணுவீங்க இருக்கிறதுல. இப்போ நம்பரில் இருக்கிறதுலே வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் தான். 8, 17, 26 நம்பர் உள்ளவங்க தான் அதிகமாக பண்ணுவீங்க. அதனால் 5, 14, 23 நீங்களும் போகவே வேண்டாம். நீங்கள் போட்டால் கூட ஒன்றும் வரப்போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ மற்ற எல்லா நம்பரும் பண்ணலான்னா அதுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு எவ்வளோ வரும் என்ன போகும் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். கட்டாயம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாத நம்பரும் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிட்டேன், விதி எண்ணில் 4 இருக்கிறவங்க எந்த நம்பராக இருந்தாலும் போனீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லூஸே ஆகாது, ஜெயிச்சிருவீங்க. அது ஜெயிக்கிறது சாதாரணது இல்லை, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். ஸோ மொத்தத்தில் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. படித்தவங்க பண்ணுறது வேறு, நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் படித்து அதுக்குன்னு கோர்ஸை படிக்கலை யாரும். பட் அதுக்குண்டான கோர்ஸ் படித்தவங்க ஏஜென்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் உங்கள் நாலேஜுக்கு உங்களுடைய கெஸ்ஸிங் தான். நான் 4-5 தடவை அடித்தேங்க, நல்லா வந்துச்சுங்க ஷேர், நல்லா கை கொடுத்துச்சு அப்படின்னு போகும்போது பார்க்கணும் அது எந்த நம்பர்னு. உங்களுக்கு நான் இப்போ சொன்னதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஏன்னா அது நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சமாச்சாரத்தை தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த ப்ரோக்ராம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே செய்யுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேண்டாம் பர்மனெண்ட்டாக அதுக்குள்ளே இருக்க யூடியூப்பில் திறந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஆனால் சில விஷயத்தையும் நோட்ஸ் மாதிரி எழுதி வைக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். ஏன்னா யூடியூப்புன்றது ஓகே, அந்த நேரத்தில் உங்களுக்கு அவசரத்தில் ஏதாவது நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது. எழுதிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் இன்னொரு கேள்வி மட்டும் நான் கேட்க நினைக்கிறேன் சார். என்னென்னா இப்போ வந்து எந்தெந்த எண்கள்லாம் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சார். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னுடைய தேதி வந்து 2 இருக்குது, 2ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்றதே சொல்லிட்டீங்க. ஆனால் நான் எந்த தேதியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ என்னுடைய பிறந்த தேதியிலே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை எனக்குன்னு ஏதாவது லக்கி தேதிகள் அப்படின்னு ஒன்று உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எந்த தேதியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது வெற்றி பயணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும் சார்? அவங்க டேட்டில் பண்ணிக்கிங்க. நீங்கள் இப்போ 2 நம்பர் யாரோ கேட்குறீங்க, அவங்க உங்கள் டேட்டுக்கே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஷேருக்கெல்லாம் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா இதில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பண்ண வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லும் போதே உங்கள் நம்பர் உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. அப்போ உங்கள் நம்பரே உங்களுக்கு வேண்டான்னு சொல்லும்போது தான் உங்கள் நம்பரை தொடாதீங்கன்னு நான் சொல்லலாம், வேறு நம்பர் வச்சுக்கன்னு சொல்லலாம். உங்கள் நம்பரே உங்களுக்கு ஓகே நம்பர், இப்போ உங்கள் நம்பர்லேயே நீங்கள் அதே நம்பர்லேயே பண்ணுங்கள், அதே டேட்லேயே பண்ணுங்கள், வேறு டேட் கூட மாற்ற தேவையில்லை. இப்போ 2ன்னு உங்கள் டேட்டில் 2ஆம் தேதியே பண்ணுங்கள், 3ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 3ஆம் தேதியிலே பண்ணுங்கள், 4ன்னா 4ஆம் தேதியே பண்ணுங்கள், அவங்க டேட்லேயே பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டேட் ஒர்க் அவுட் ஆகுதில்ல, பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மக்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து இந்த ஒரு பதிவு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம், எந்த முறைப்படி பண்ணால் அது வந்து சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.